வாய்ஸ் ஆஃப் இஜிஆர். இந்த வாய்ஸ் ஆஃப் இஜிஆரின் மூலமாக நமக்கு எடுக்கின்ற முயற்சிகளிலே தோல்வியை தருகின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. சாதாரணமாக ரெவென்யூ துறையிலே அந்த தடை நமக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் தருகிறது. நமது சொத்து, பாகப்பிரிவினை சொத்து, அப்பா மீது உள்ள பட்டா எண் நம்மீது பட்டா மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தால் அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ அதிகாரிகள் பல்வேறு சங்கடங்களை நமக்கு ஏற்படுத்துகிறார்கள். சாதாரணமாக தேவையற்றது என்று நாம் நினைப்பதை அவர்கள் வேண்டுமென்று அழுத்தி கூறுகிறார்கள். பொதுவாக வாரிசு சர்டிஃபிகேட் என்பது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றேதானே. ஆனால் அந்த அதிகாரிகள் அப்பாவுக்கு ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி கொடு, பிள்ளைக்கு ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி கொடு, அம்மாவுக்கு ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி கொடு என்று வற்புறுத்தி அந்த பட்டா மாறுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் நம்மை எங்கே இட்டு செல்லுகிறது? அந்த அதிகாரியை பார்த்து இது செய்வது முறையா என்று நாம் கேள்வி கேட்டால் இதுதான் சட்டம் என்று நமக்கு அழுத்தி சொல்லுகிறார்கள். நீங்களே கூறுங்கள், பெற்றோருடைய சொத்து பிள்ளைக்கு மாற்றுவதில் ஆதி காலத்திலே இப்படி ஒரு சிரமம் இருந்ததா? அப்படி சிரமங்களை நாம் அனுபவித்தோமா? நமது முன்னோர்கள் அனுபவித்தார்களா? இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஓக்கள் ஏன் அதை நமக்கு தொல்லை தருகிறார்கள்? இதிலிருந்து தெரிகிறது அல்லவா, அரசு சரியான முறையிலே ஃபண்டமெண்டல் ரூல்ஸை கடைபிடிக்கவில்லை. அப்படியே ரூல் இருந்தாலும் பணி செய்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இதை சரிப்படுத்துவதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். இதனால் மிகப்பெரிய மன அழுத்தத்தினாலும் வேதனையினாலும் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் இப்படி பேசினார்கள் என்று சொல்லி நம்மை அவமானப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இதை கேட்கும் நேயர்கள் ஒவ்வொருவரும் இதை பற்றி அவர்களுடைய கருத்தை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். நாம் அதிகாரிகளிடத்திலே முயற்சி செய்கிற பொழுது சரியான தொடர்பு ஏற்படவில்லை. ஆகவேதான் இந்த பதிவை இங்கே வைத்து என்னை போன்று பாதித்தோர் அனைவரும் இதற்கு உரிய முயற்சியை செய்யுங்கள். இனிவரும் சந்ததியினராவது இது போன்ற தந்தை சொத்தை மகனுக்கு மாற்றுவதோ, பாகப்பிரிவினை சொத்திலே பட்டா மாற்றுவதோ ஏற்படும் மிகப்பெரிய சிரமங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அனைவரும் முயற்சிப்போம். வாய்ஸ் ஆஃப் இஜிஆர், எல்லாம் இன்பமயம்.